சோ வெல்கம் மாமே. நேத்து சைனீஸ்ல நடந்த அந்த ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்போல நம்ம மார்வல் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல உள்ள டூம்கான ஃபர்ஸ்ட் லுக்கையும் முழுக்க டூமை வச்சு உருவாக்கப்பட்ட வீடியோ ப்ரொஜெக்ஷன் மாதிரியான ஒரு டீசரை போட்டு காமிச்சானுங்க. நேரமே அதை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நேத்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம டூமுக்கு எல்லா அவெஞ்சர்ஸோட சக்தியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான தியரி சிக்கிருக்குங்க. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை நல்லா கவனிச்சு பாருங்களேன். டூமோட ஆர்மர்ல நிறைய டிஃபரெண்டான சிம்பிள்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் உள்ள நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், நிறைய விஷயங்கள் உங்க கண்ணில் சிக்கும். இந்த தியரி படி நம்ம டாக்டர் டூம் அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா போட்டு தள்ளிட்டு அவங்களோட சக்தியை மட்டும் எடுத்துக்காம அவனுங்க எல்லாத்தையும் கொண்டதுக்கான அந்த ஒரு அடையாளத்தை தன்னோட ஆர்மர்ல பதிச்சுப்பாரு. அதெல்லாம் தான் நீங்க இப்ப பாக்குற சிம்பிள் அப்படின்ற மாதிரி ஒரு தரமான தியரி ஒன்று கிடைச்சிருக்குங்க. கேட்கறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு இந்த தியரியை தான் ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கிற எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல மார்வல் சம்பந்தமான நிறைய வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை கரெக்டா வந்து சேரும். பெருசாலாம் உங்ககிட்ட ஒன்னும் கேட்கலங்க. தயவு செஞ்சு லைக் பக்கத்துல இருக்க அந்த ஒரு ஹைப் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணியும் தட்டி விட்டுருங்க. பார்த்து பண்ணுங்க. ரைட், ஓரா பேசாம வீடியோ ஆரம்பிக்கலாம். இங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ரூமோட ஃபர்ஸ்ட் லுக்கை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரோட ஆர்மர்ல எக்கச்சக்கமான சிம்பிள்ஸ் இருக்கிறத உங்களால நல்லாவே பார்க்க முடியும். அதெல்லாம் அதுவுமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இல்லாம டிஃபரெண்டா இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த டூமோட செஸ்ட்ல இருக்க ரெண்டுமே வேற வேற டிஃபரெண்டான சிம்பிள்ஸ். இதுபடி நம்ம டூமை ஒரு படும் பயங்கரமான வில்லனா காட்டுறதுக்காக டூம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அவெஞ்சர்ஸை கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி வாயால விட சுடாம தான் கொன்ன அந்த அவெஞ்சர்ஸ்க்கான எம்பளம்ஸ் எல்லாம் எடுத்து அதை தனக்கான டிராஃபிஸா தன்னோட ஆர்மர்ல சேர்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தரமான தியரி தெளிவா சொல்லுதுங்க. ரைட், எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இவ்வளவு சிம்பிள்ஸ் இருக்கே. ரைட்டுங்க, எடுத்ததும் ஃபர்ஸ்டா நம்ம கண்ணுக்கு பட்ட டூமோட செஸ்ட்ல இருக்க அந்த ரெண்டு எம்பளம்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க டூமோட ஃபர்ஸ்ட் லுக்ல இந்த ரெண்டு எம்பளம்ஸை உங்களால பார்க்க முடியும். இது எந்த ரெண்டு அவெஞ்சரை குறிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை தவிர்த்து அந்த ஒரு சைனீஸ் எக்ஸ்போல போட்டு காமிக்கப்பட்ட நம்ம டூமோட அந்த ஒரு டீசர், அந்த டீசர்ல இருந்த வீடியோ ப்ரொஜெக்ஷன்லயும் டூமோட செஸ்ட்ல இந்த ரெண்டு எம்பளம்ஸ் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கும்னு நினைக்கிறேன். 99% அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சில சேஞ்சஸ் பண்ணுவாங்களே தவிர இதே மாதிரியான ஒரு டூமை தான் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க போறோம். ரைட்டுங்க, அப்படி நம்ம டாபிக் உள்ள வந்தோம்னா ரைட் சைடுல இருக்கிற எம்பளமா பாருங்க. அதுல 8 பாயிண்டட் ஸ்டார் இருக்கிறது உங்களால நல்லாவே பார்க்க முடியும். இதே மாதிரியான லோகோ இருக்க சூட் தான் நம்ம கேப்டன் மார்வல் போட்டிருக்க மாதிரி MCUல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். இங்க கேப்டன் மார்வலோட சூட்ல இருக்க அந்த ஒரு 8 பாயிண்டட் ஸ்டார் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா டூமோட ஆர்மர்ல ரைட் சைடுல இருக்க எம்பளம் சின்னதா இருக்கிற ஒரு 8 பாயிண்ட் ஸ்டார் மாதிரி தான் இருந்திருக்கும். பட் பேசிக்கா அந்த காமிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுல 8 பாயிண்டட் ஸ்டார் சிம்பிள் அப்படின்றது ஒரே ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அது வேற யாரும் கிடையாது, நம்ம கேப்டன் மார்வல் தான். இதுபடி முன்னாடியே நான் கேள்விப்பட்ட விஷயம், டாக்டர் டூம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நடக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய மல்டிவர்சல் லெவல் டிராவல் பண்ணி போயிட்டு வருவாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டிருந்திருப்போம். இதுபடி தலைவன் மல்டிவர்சல் டிராவல் பண்ணி வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு போயிருந்திருக்கணும். அங்க நம்ம கேப்டன் மார்வலை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு வராம அவங்கள போட்டு தள்ளி அவங்களோட சக்தியை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம சூட்ல இருக்க சிம்பிள் நல்லா இருக்கே, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சிம்பிள் எடுத்து ஒரு எம்பளமா தன்னோட காஸ்டியூம்ல டாக்டர் டூம் சேர்த்து இருந்திருக்கணும். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல இருக்க எம்பளமா பார்த்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே சிக்கலங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது தான் இது தாரோட ஹேமரான மிஜாலினுக்கான அந்த ஒரு சிம்பிள் மாதிரி இருந்துச்சு. தாரையும் போட்டு தள்ளி இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தார் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல முடிச்சு விட போறானுங்க. தாருக்கான அந்த ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருந்திருப்போம். இதுபடி இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம டூம் தாரை கொல்லணும்னா முன்னாடியே தாரை கொண்ட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டூம்க்கு இருந்திருக்கணும். இதுபடி வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற தாரை நம்ம டூம் போட்டு தள்ளி இருக்கலாம். அந்த ஒரு ஃபைட்ல தாரோட ஹேமரான மிஜாலினை நம்ம டூம் தூக்கி இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இது நான் ஒன்னும் சும்மாலாம் அச்சு உள்ள டூம்கான அந்த ஒரு டீசர்ல டூமை சுத்தி நிறைய லைட்டிங் இருக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். இதுபடி நம்ம டூம் இங்க தாரோட ஹேமரை தூக்கி இருந்திருக்கலாம். அதனால கூட தாரோட ஹேமர்ல இருக்க சக்தி நம்ம டூமுக்கு கிடைச்சிருந்திருக்கலாங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த தார் 11th Thunder மூவி எடுத்து பார்த்தாலும் அதுல நம்ம ஜெயின் ஃபாஸ்டர் தாரோட ஹேமரை தூக்கி இருப்பாங்க. தாரோட சக்தியும் அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். இதுபடி பார்த்தோம்னா இங்க டூம் ரைட் சைடுல இருக்க எம்பளம் மூலமா ஒரு கேப்டன் மார்வலை கொண்டு இருக்கணும். லெஃப்ட் சைடுல இருக்க எம்பளம் மூலமா தாரை கொண்டு மியால்னிரை கைப்பற்றிருக்கணும். இவங்க ரெண்டு பேத்தையும் கொண்டதுக்கான அந்த ஒரு வெற்றி சின்னமா தான் இங்க நம்ம ஆர்மர்ல நம்ம டூம் ரெண்டு வித்தியாசமான சிம்பிள்ஸை பதிச்சு வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் டூமோட ஆர்மர்ல இருக்க இந்த ஒரு விஷயத்தை கவனிங்களேன். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னுமா தெரியல, நம்ம ஷாங்ஷி மூவில பார்த்த அந்த ஒரு 10 ரிங்ஸுங்க. 10 ரிங்ஸ் அப்படியே அச்சேசலா எடுத்து வச்ச மாதிரி தான் டூமோட ஆர்மர்ல இருக்க இந்த ரிங் என்னோட கண்ணுக்கு தெரியுது. இதுபடி இந்த மாதிரி மல்டிவர்சல் டிராவல் பண்ணி போகும்போது டூம் ஒரு பாயிண்ட்ல 10 ரிங்ஸையும் கைப்பற்றிருக்கலாம். கேப்டன் மார்வல் அந்த தாரை போட்டு தள்ள மாதிரி எங்க ஷாங்ஷியையும் போட்டு தள்ளிட்டு இந்த 10 ரிங்ஸை நம்ம டாக்டர் டூம் கைப்பற்றிருக்கலாம். இந்த ஆர்மர்ல கேப்டன் மார்வல் தாரன் ஷாங்ஷிக்கான லோகோவை பார்த்தாச்சு. இதுபடி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இங்க டூம் ஒரு அவெஞ்சரை தோக்கடிச்சு அவெஞ்சருக்கான அந்த சிம்பிளை மட்டும் எடுக்காம பாசிபிளி அந்த அவெஞ்சரோட சக்தியுமே இங்க டாக்டர் டூம் ஒட்டுமொத்தமா உறிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டூம்ஸ்டேக்கான டீசர் இருக்குல்ல, அதாவது இந்த வீடியோ ப்ரொஜெக்ஷன், அதை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், டாக்டர் டூமுக்கு எக்கச்சக்கமான சக்தி எல்லாம் இருக்க மாதிரி அந்த ஒரு டீசர்ல நம்ம காட்டியிருப்பாங்க. ரியாலிட்டியே ஒட்டுமொத்தமா ஷெட்டரிங் பண்ற மாதிரியான அந்த ஒரு சக்தியுமே நம்ம டூமுக்கு இருந்திருக்கும். இதுபடி நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க நம்ம டூம் ஒரு அவெஞ்சரா போட்டு தள்ளி அவனுக்கான சிம்பிளை தன்னோட ஆர்மர்ல எம்பளமா பதிச்சது மட்டும் இல்லாம அந்த அவெஞ்சரோட சக்தியையும் இங்க டூம் எடுத்துட்டு தான் என்ன பண்ணணும்னு
பண்ணணும்னு நினைக்கிறானோ அதுக்கு அந்த சக்தியை பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு அவெஞ்சரா கொண்டு அது மூலமா உருவாக்குனதுதான் இந்த ஒரு டூமோட ஆர்மர் அப்படின்ற மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல மட்டும் அந்த மாதிரியான ஸ்டோரி சொன்னாங்கன்னு வைங்களேன், தியேட்டர்ல சும்மா சூற விட்டுறலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க டாக்டர் டூம் இந்த மாதிரி ஒரு அவெஞ்சரா கொண்டு தான் தன்னை தானே பில்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரீசெண்ட் டேஸாவே இந்த டூம்ஸ்டே மூவிக்கு எக்கச்சக்கமான லீக்ஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைக்குங்க. ஆனா அது டூம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன டூமோட பிளான் அப்படின்றது மட்டும் தான் தெரிய வரும். டூம்கான ஆர்ஜின்றது இன்னுமே நமக்கு தெளிவா சொல்லப்படல. அதுபடி இந்த மாதிரியான ஒரு ஆர்ஜின் டூம்ஸ்டே மூவில டூம்க்கு கொடுத்தா அது இன்னுமே பக்காவா இருக்கும். ஏன்னா இங்க அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு ஒரு பட்டாளமே ஒண்ணு கூடி இருக்கு. இங்க ஒரே ஒரு வில்லனை எதிர்க்கிறதுக்கு அவ்வளவு பேருங்க டூம் எதிர்த்து நிக்கிறாங்கன்னா டூம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும். ரைட்டுங்க, டாக்டர் டூம் போட்டிருக்க இந்த ஒரு ஆர்மர்ல இவ்வளவு தாங்க நம்ம கண்ணில் சிக்கிச்சு. பட் நேத்து போட்டு காட்டப்பட்ட அந்த டூம்ஸ்டேக்கான டீசர்ல இங்க பாருங்களேன், பாக்குறதுக்கு ஒரு டிஃபரெண்டான சிம்பிள் மாதிரி இருக்கு. இது இந்த மாதிரி ஸ்கார்லெட் விட்ச்கான ஒரு சிம்பிளா இருக்கலாம், இல்ல ஸ்கார்லெட் விட்ச் அண்ட் லோக்கி இவங்களுக்கான மேஜிக்ஸை ஒன்னா கம்பைன் பண்ணி டூம் ஒரு தனி மேஜிக் உருவாக்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் சின்னதா மீம் மாதிரி தன்னோட சோசியல் மீடியால இந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்கார்லெட் விட்சை இவரோட கொண்டு வரதுக்காக தான் பிராங்க்லினை நம்ம டூம் சரியா குறி வச்சு தூக்கிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டதுதான். மேபி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸா கூட இந்த ஒரு சிம்பிளை இந்த இடத்துல வச்சிருக்கலாம். இங்க அந்த சிம்பிளை சுத்தி நிறைய ரிங்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். மேபி இது கூட இந்த மாதிரி 10 ரிங்ஸா இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு டிஃபரெண்டான டெக் கூட மேஜிக் ஒன்னா கம்பைன் ஆன மாதிரி தாங்க இருக்கு. பேசிக்காவே டூம் அப்படிதான் டெக்கோட மேஜிக்கை கம்பைன் பண்றதுல அவர் அச்சிக்க ஆளே இல்லைங்க. அதை டீஸ் பண்ற விதமா தான் அந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த டெக் அண்ட் மேஜிக்கை கம்பைன் பண்ண ஒரு டிவைஸா இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க நம்ம டூம் முன்னாடியே இந்த மல்டிவர்சல் லெவல் டிராவல் எல்லாம் பண்ணி அது மூலமா எக்கச்சக்கமான அவெஞ்சர்ஸை கொன்னு அவங்களுக்கான சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துதான் தனக்கான ஆர்மர்ல இருந்து எல்லா விஷயங்களையும் பில்ட் பண்ணிருக்கணும். சிம்பிளா இந்த மாதிரியான ஒரு ஆரிஜின் ஸ்டோரியை தான் நான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல எதிர்பார்க்கிறேன். இந்த ஆரிஜின் ஸ்டோரியை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்த்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல டோமோல இறங்கி பிராங்க்லினை அலைக்கா பார்சல் போட்டு வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு தூக்கிட்டு போயிருந்திருப்பாரு. அதுக்கான முக்கியமான ரீசனே இங்க நம்ம டூம் தன்னோட ஃபேமிலியை இன்கஷனால இழந்திருக்கணும். ஃபேமிலின் மட்டும் இல்லங்க, தன்னோட ஒட்டுமொத்த பிளானட்டையும் இங்க டூம் இன்கஷன் நடந்தனால ஒட்டுமொத்தமா இழந்திருக்காரு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இன்கஷனுக்கு காரணமா இருப்பானுங்கல்ல. அதாவது சும்மா இருக்காம மல்டிவர்ஸ் எல்லாம் சொரிஞ்சு விட்டு அந்த சிக்கலுக்கு கொண்டு வந்து இந்த இன்கஷன் எல்லாம் உருவாக்குற அந்த மாதிரியான ஆளுங்களை தான் நம்ம டூம் தேடி போய் கொள்வாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டதுதான். இதுபடி டூமோட யூனிவர்ஸ் இன்கஷன் கழியறதுக்கு முக்கியமான காரணமே நம்மளோட 616ல பார்த்த நம்மளோட கேப்டனான ஸ்டீவ் ராஜஸ் தான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு தியரி என்ன சொல்லுதுன்னா, இங்க நம்ம டாக்டர் டூமோட யூனிவர்ஸ் இருக்கும்ல, அங்க ஜூ ஸ்டாம் தான் டாக்டர் டூமுக்கு வைஃபா இருந்திருப்பாங்களாம். சோ அவங்களுக்கு ஒரு பேபியுமே இருந்திருக்குமா. டூமோட வைஃப் அவரோட பேபிஸ் எல்லாருமே இன்கஷன் மூலமா ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம தலைவன் மட்டும் இப்படியே தப்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க. பிளானட்டே ஒட்டுமொத்தமா அழியும் போது டூம் மட்டும் தப்பிச்சிட்டாரு அப்படின்றத எந்த விதத்துல சொல்ல போறாங்க அப்படின்றது சத்தியமா ஐடியா இல்ல. பட் இந்த தியரி படி பார்த்தோம்னு வைங்களேன், இங்க நம்ம டூம் தான் இழந்த அந்த ஒரு ஃபேமிலியை திரும்ப பெறதுக்காக யூனிவர்ஸ் விட்டு யூனிவர்ஸ் டிராவல் பண்ணுவாரு. அந்த மாதிரி அவர் பண்றது தான் மல்டிவர்ஸ் மொத்தமாவே அழிக்க போகுது. அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர், எக்ஸ்மென்ஸ் எல்லாம் ஒன்னு சேருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தியரி சொல்லுதுங்க. இந்த தியரியை பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இது அவ்வளவு ஒருத்தான தியரி எல்லாம் இல்லங்க. ஏன்னா அந்த தியரியோட பிளாட்டே வீக்கா இருக்கு. இங்க நம்ம டாக்டர் டூம் தன்னோட ஃபேமிலியை தேடி போனா என் பிராங்க்லினை மட்டும் தூக்கணும், ஜூ ஸ்டாமையும் சேர்த்து தானே தூக்கி இருக்கணும். இங்க டூம் பிராங்க்லினை மட்டும் தான் தூக்கி இருப்பாரு. மேபி போஸ்ட் கிரெடிட் சீனோட எண்டிங்ல அம்மாவையும் சேர்த்து கடத்திட்டு போயிருப்பாரோ, வாய்ப்பு இருக்குங்க. பட் நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த இன்கஷன்னால தான் டூமோட மெயின் டைம் லைன் அழிஞ்சு, அதனால தான் டூம் இந்த மாதிரி மல்டிவர்சல் லெவல் டிராவல் பண்ணி இன்கஷன்ஸ்க்கு காரணமா இருக்கணுங்க எல்லாத்தையுமே டூம் கொல்றாரு அப்படின்ற மாதிரியான ஸ்டோரி சொல்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோழதா மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ நான் நோட் பண்ண இந்த எம்ப்ளம்ஸ் தவிர டூமோட ஃபர்ஸ்ட் லுக் ஆர்மர்ல நீங்க ஏதாவது வித்தியாசமான எம்ப்ளம்ஸ் நோட் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு, இப்ப இந்த வீடியோல பேசின இந்த தியரியை பத்தின உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.